ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சண்டே அன்னைக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்போ எடுத்த வீடியோ இது. அந்த சாரீ வந்து பாட்லி மாடல் மாதிரி மேலே வந்து டாப்பில் ரெட் கலரில் இருக்கும், கீழே வந்து இந்த கோல்டன் கலர் இருக்கும். நான் அவசரமாக அன்னைக்கு தான் திடீர்னு தச்சு போடுற மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால வீட்டில் லைனிங்கில் அந்த கலர் தேடும்போது எனக்கு ஒயிட்டு தான் இருந்தது. வேறு வழி இல்லை. இன்னொன்று வீடியோவும் எடுக்க டைம் இல்லை. ஏன்னா பெரிய பையன் ஃபஸ்ட்டு ஹாலு, டைனிங் ஹாலு, ஒரு பெட்ரூம் தொடச்சிட்டு இருக்கும்போது சின்ன பையன், ஏம்மா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் இப்போ எடுங்க அப்படின்னா, நான் வேண்டாம்ல, என்னோடய அளவு தான் வேண்டாம் அப்படின்னு. பரவாயில்லம்மா நான் எடுக்கிறேன்னா, சரி அப்போ எனக்குமே அளவெடுத்து கட் பண்ணும்போது நான் இது வரைக்கும் வீடியோ போடலை. ஏன்னா போட முடியாது, கேமராவை வந்து எனக்கு இப்படி ஜூம் பண்ணி டாப் வியூவில் எடுக்க முடியாது. ஏன்னா நான் 2 கையுமே எனக்கு ஒர்க்கில் இருக்கும். அதனால் சின்ன பையன் வந்து ஹெல்ப் பண்ணதுனால சரி அவன் பண்ணுறான்னு சொல்கிறான்ட்டு அவனை பண்ண வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் எனக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு அட்டையில் கட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு கட் பண்ணுவேன்னு சொல்லி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கேன் அப்படின்னா, நான் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் 8 kg குறைச்சதுக்கப்புறம் என்னோடய பழைய அளவு அட்டை தான் என்கிட்ட இருக்குது. நான் புதுசாக அளவு எடுத்து கட் பண்ணி வைக்கல அட்டை. அன்றைக்கி அவசரமும் கூட, இனிமேல் போட்டு நான் அட்டையில் கட் பண்ணி இதில் கட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக கட் பண்ணிடுவோம். இன்னொரு நாள் நான் எப்படி அட்டையில் அளவெடுத்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து தெரிஞ்சு பேசிக்காக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க உங்களோட பர்சனல் அளவை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும் முதல்ல தைச்சி பாருங்கள். பொதுவாகவே டெய்லரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸு இல்லை செகண்ட் ப்ளவுஸில் யாருமே வெல் அண்ட் குட்டாக மாற முடியாது. அவங்க ஒரு 20-25 ப்ளவுஸாவது தப்பாக அதை தச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு க்ரியேட்டிவ் வந்து நமக்கு அதாவது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நமக்கே ஓன் க்ரியேட்டிவ் வந்து தோணும். அந்த மாதிரி தான் நான் எனக்குமே லைனிங் கிளாத்லேயே முன்னாடி நான் அளவு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கட் பண்ணி பழகுனது. அது ஏற்கனவே நான் ஓல்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எப்படி கற்றுக்கிட்டேன், எப்படி நான் இது பண்ணேன்னு பாருங்கள். பொதுவாகவே இந்த சேரீலாம் நம்ம 1500 400ன்ட்டு எடுப்போம். ஆனால் அந்த சேரீயில் கை துணியில் மட்டும் பாருங்கள், கை அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு தான் தேவைப்படும். ஆனால் அதை அந்த சேரீயை நெய்கிறவங்க என்ன தான் நினச்சிட்டு நெய்வாங்கன்னு தெரில. நமக்கு அந்த இடத்துல மட்டும் கை ஒட்டு துணி போடுற சூழ்நிலை இருக்கும். மற்ற இடத்துலலாம் துணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடம்புக்கு. ஏன் அங்கே விடுறவங்க கொஞ்சம் அந்த துணியோட அகலத்தை கூட்டினா ரொம்ப நல்லது. யாராவது சேரீ நெய்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கூட ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு எங்களுக்கு கை இது பண்ணி விடுங்க. ஏன்னா 80 பாயிண்ட் உள்ளவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1 மீட்ரு அந்த 1.25 மீட்ரு உள்ளவங்களுக்கு பத்தாது. அப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன பாருங்கள், ஒட்டு துணி கட் பண்ணி தான் அதில் வைக்கிறேன். ஒட்டு துணி போடக்கூடாதுன்னெலாம் இல்லை, போடலாம். ஆனால் நமக்கு வந்து அந்த கிளாத்தோட வந்து லைஃப் டைம் வந்து குறையுதுல்ல. ஏன்னா போட 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 அந்த வேர்வை தண்ணி அந்த இடத்துல அக்கிளில் படும்போது நமக்கு அந்த துணி வந்து நூல் இத்து பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி லைனிங் கிளாத்லலாம் உள்ளே கூடி தைச்சிருப்போம். அப்போ அது வந்து பிரிஞ்சு வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி விலகுன ப்ளவுஸ்லாம் வம்பா போகுது அப்படின்னு தோணும். அதே மாதிரி அந்த கையில் உள்ள எம்ப்ராய்டிங் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அப்போ அதே சில என்ன ப்ளவுஸ் துணியில் எப்படி இருக்குன்னா, அந்த கை துணியில் உள்ள எம்ப்ராய்டிங்கு இல்லை டிசைனை வந்து நூல் வந்து பிரித்து அந்த டிசைனை சென்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் இதில் இருக்கும்னு நினச்சேன். இதை வந்து ரொம்ப நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க, இதை பிரிக்க முடியாது. அப்போ என்ன செஞ்சேன்னா, நான் சைடில் என்ன பாருங்கள், பிட்டு துணி வந்து ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு 2 இன்ச்சுக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு பக்கம் 1 இன்ச்சு தான் தேவைப்படுச்சு. அதுவும் கை அகலத்துக்கு மட்டும்தான், அடிமடிப்புக்கு எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தான் எனக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு, அதுவும் கை அகலத்துக்கு தான் தேவைப்பட்டுச்சு. அடிமடிப்பு ரொம்ப எனக்கு குறுக்கலாக இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு தேவைப்படலை. பாருங்கள், ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், நிறைய துணி எனக்கு வெளியே தான் நீட்டிகிட்டு இருக்கும். அந்த கை அகலம் அந்த மேலே டாப்பில் மட்டும்தான் எனக்கு 1 இன்ச்சு தேவைப்படும். அதுக்கு போடணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் இந்த சில்க் துணி வந்து வலுவழுப்பு கொடுக்குறது. அப்போ தைக்கும்போது அந்த ஊசி உள்ளே நுழைஞ்சு தைக்கும்போது துணியை பிடிச்சி இழுக்கும். இன்னொன்று நம்ம ஜாயின் பண்ணும்போது சில்க்கும் ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ இதாக இருக்காது, குவாலிட்டியாக இருக்காது. அதனால் நம்ம வந்து சோம்பேறிப்படாமல் யோசிக்காமல் அந்த ஜாயின் துணி போட்டுறணும். பாருங்கள், எனக்கு ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா நிறையாவே இருக்கும். நான் ஜாயின் போட்டு அவ்வளோ வர்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் தான் எனக்கு பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து ஜாயின் துணி போடல, அந்த மேலே டாப்பில் தான் போட்டிருப்பேன். இது மட்டும்தான் ஜாயின் துணி 2 இன்ச்சுக்கு இருக்கும். அப்போ நமக்கு அந்த பிளெயின் துணி வந்து 2 இன்ச்சு உள்ளே நம்ம தையலுக்கு விடுவோம்ல எக்ஸ்ட்ரா, அதுக்கு போயிடும். அந்த டிசைன்ஸ் மட்டும் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது தையலில் படாது. சம்டைம்ஸ் நம்ம தைக்கும்போது இந்த
ஸ்டோன் வந்து மிஷினில் ஊசியில் படுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து செக் பண்ணி அந்த ஸ்டோனை நான் எடுத்து தைப்பேன். ஏன்னா திடீர்னு அந்த ஸ்டோனில் படும்போது அந்த நீடில் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒர்க்கு உள்ள ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு நான் அன்றைக்கே கிளம்பணும், வேறு வழி இல்லைங்கிறதுனால நான் வந்து இன்னொன்று என்னென்னா சேரீ எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்கனால நான் ப்ளவுஸ் எப்போவுமே ஒர்க்கு அதிகமாக இருக்க சேரீக்கு சிம்பிளாக தான் தைப்பேன். கை அப்படியே விட்டுருவேன், ஏன்னா அதில் ஒர்க்கு இருக்கும். நெக்கு டிசைன் மட்டும் வந்து நான் அப்படியே ஸ்டோன் லேஸு இல்லை கோல்டு லேஸ் தான் போடுவேன். இதுவே சேரீ சிம்பிளாக இருக்குன்னா ப்ளவுஸ்க்கு ஒர்க்கு வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.